Hi friends, இன்னைக்கு நிஃப்டி 24,168 லெவலில் க்ளோஸ் ஆச்சு. இதுக்கு காரணம் FOMC நியூஸா இல்லை FIIDயோட பையிங்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டேட்டாவோட சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,168 பாயிண்ட்ல க்ளோஸ் இருக்கு, அதாவது 0.34% மேலே. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆனது 24,073ல, அங்கிருந்து மார்க்கெட் வந்து மேலேயே க்ளோஸ் இருக்கு. ஸோ லோவாக பார்த்தீங்கன்னா வெறும் 40 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்டோட ஹை பார்த்தோம்னா 24,189. ஸோ க்ளோஸ் வந்து கிட்டத்தட்ட ஹை கிட்டே இருக்கிறதுனால 24,168ல க்ளோஸ் இருக்கு. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் சென்டிமீட்டர் என்ன சொல்லுதுன்னா 58 out of 100. ஸோ இதுவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மோட்ல இருக்கு. ஸோ ஒரு பையிங் சான்சஸ் வந்து நிறையவே நிஃப்டியில் இருக்கு. வேற சென்செக்ஸ் பார்க்குறப்ப மார்க்கெட் வந்து இன்னைக்கு 77,409.98 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் இருக்கு. சென்செக்ஸுமே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் தான், 0.33%. ஸோ சென்செக்ஸுமே நிஃப்டியை போலவே ஒரு நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆகி அங்கிருந்து மார்க்கெட் கேப் அப் மேலேயே க்ளோஸே இருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டியும் சென்செக்ஸும் ரெண்டுமே பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ்லேயே இருக்கு, ஒரு நல்ல ரேலியே கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து FOMC நியூஸ் தான். ஸோ இந்த FOMC நியூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன்ஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் பாசிட்டிவாக இருந்தனால FIID ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கிறத அடுத்த செக்ஷன்ஸில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 55 இருக்கு. ஸோ இது ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் தான். பட் இது ஒரு ஷார்ட் கவரிங்கான்னு கேட்டோம்னா ஷார்ட் கவரிங் கிடையாது, ஓவராலாகவே ஒரு பையிங் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஓவராலாக ஒரு பையிங் நடக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் அப் ரேலி வந்து நம்மளால பார்க்க முடியுது. புல்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க மார்க்கெட்டை. ஸோ இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 12.67. ஸோ வால்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாகவே இருக்கு. ஸோ ஃபியர் டு காமும் நல்லா இருக்கிறதுனால இந்தியாவில் வந்து பெருசாக வால்டிலிட்டி கிடையாது. ஸோ வால்டிலிட்டி இல்லாதனால நமக்கு ஒரு டைரக்ஷன்ங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம அந்த சைடில் போகும்போது நமக்கான ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நிஃப்டி 50யோட மார்க்கெட் பெத் பார்க்குறப்ப 33 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்திருக்கு, 17 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. வேற பேங்க் நிஃப்டியை பார்க்குற வரைக்கும் 11 ஸ்டாக் பாசிட்டிவ் இருந்திருக்கு, 3 ஸ்டாக் தான் நெகட்டிவாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இந்தியன் இண்டெக்ஸஸ் வந்து எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 0.66% பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 11 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் இருந்துச்சு, வெறும் 3 ஸ்டாக்ஸ் தான் நெகட்டிவ்னு. ஸோ இந்த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் க்ளோஸ் காரணமே அந்த 11 ஸ்டாக் பாசிட்டிவ் இருந்தது தான். வேற ஸ்மால் கேப் பார்க்குறப்ப அதுவும் 0.67% பாசிட்டிவ் இருந்திருக்கு. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 0.47%, நிஃப்டி 500 பொறுத்த வரைக்கும் 0.42%. ஸோ ஓவராலாகவே ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து FOMC நியூஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபெட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகாதனால இந்தியன் மார்க்கெட் வந்து அதில் ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இண்டெக்ஸஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ்லேயே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்டர் ஹீட் மேப் பார்க்கலாம். ஸோ என்னோட ஹையஸ்ட் மூவிங் செக்டர் என்னன்னு பார்த்தோம்னா சர்வீஸ் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ் தான். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு ரேட் கட்டு கிடையாது, அது போக வந்து வார் எண்ட் ஆகிறதுனால இந்த சர்வீஸ் செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல அப்ராலி நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டர். ஸோ இதுலேயுமே வந்து இந்த ரெண்டு சென்டிமெண்ட் வச்சுட்டே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஓவரால் மார்க்கெட்லேயே இருக்கிறதுனால ஸோ எந்தெந்த செக்டர்ஸ்லாம் வந்து வாரை டிபெண்ட் பண்ணியோ இல்லை ரேட் கட் பற்றியோ இருந்துச்சோ அந்த செக்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு நல்ல அப்ராலி கொடுத்துருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் ஃபினான்ஸ் சர்வீஸ் செக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரேலி கொடுத்தாலுமே இன்னைக்கோட நெகட்டிவ் செக்டர் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஐடி செக்டர் தான். 1.6% வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐயோட பூம் தான். ஸோ இந்த ஏஐ பூம் இருக்கிறதுனால ஐடி செக்டர்ஸ்ல வந்து ஒரு ஸ்லைட் டிப் இருந்துச்சு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கவரிங்னால அது வந்து ஒரு அப்ராலி இருந்துச்சு. பட் எகைன் ஐடி செக்டர்ஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து இதாகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்குமே வந்து யூஎஸோட ஹாலிடே இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த அப் ட்ரெண்டாக கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷெல் சைடு போகிறப்ப அந்த லெவல்ஸ் என்ன, அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட டாப் கெய்னர் பார்த்தோம்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் 6.46%, இண்டிகோ 2.78%, அதானி என்டர்பிரைசஸ் 2.71%, ட்ரெண்ட் 2.55%, BEL 1.96%, NTPC 1.81%, HDFC Bank 1.74%, HDFC Life 1.62%, SBI 1.56%, ஈச்சர் மோட்டார்ஸ் 1.13%. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா ஒரு 2-3 செக்டருக்குள்ளேயே வந்து டாப் கெய்னர்ஸ் அந்த மாதிரி வந்து மிங்கில் இருப்பாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் செக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் வந்து ஷஃப்லே இருக்காங்க. ஸோ இதுதான் சொன்ன ஒரு ப்ராட் பையிங் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ என்னோட டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட டாப் லூசர் பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் 2.62%, டாடா கன்சியூமர் 1.2%, டெக் மகேந்திரா 1%,
TCS 0.92%, Maruti 0.92%, Wipro 0.82%, Coal India 0.76%, HCL Tech 0.62%, M&M 0.52%, Nestle India 0.52%. ஸோ நம்ம டாப் லூசர் பார்க்குறப்ப நம்ம ஆல்ரெடி பேசணும் ஐடி செக்டர் தான் வந்து இன்னையோட டாப் லூசர்ஸ்ன்ட்டு. ஸோ அதை டினோட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு டாப் லூசர்ஸ் ஸ்டாக் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5 ஸ்டாக்ஸ் கிட்ட ஐடி ஸ்டாக்ஸே வந்து டாப் லூசர்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் சொன்னேன், இன்னைக்கு ஓவராலாக வந்து ஷார்ட் கவரிங் வந்து ஐடி செக்டர் நடந்ததுனால எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு நெகட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டியை பற்றி பார்க்கலாம். நேற்று எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 14,360 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, 14,180 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ப்ராஃபிட்டாக 178 crores வச்சிருக்காங்க. வேற டிஏஏ பொறுத்த வரைக்கும் 15,124 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, 13,462 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாக வந்து 1,700 கோடி வந்து ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா ரெண்டு பேரும் எஃப்ஐஐ டிஏ ரெண்டு பேருமே ஒரு பையிங் மொமெண்டம்ல தான் இருக்காங்க. ஸோ இத்தனை நாளாக வந்து எஃப்ஐஐ வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ட்ரெண்ட் வந்து நான் லாஸ்ட் வீக்ல இருந்த யூஎஸ் நியூஸ்க்கு அப்புறமே அவங்களோட ட்ரெண்ட் வந்து பை சைடுக்கு மாறி இருக்கு. ஸோ எஃப்ஐஐ டிஏ ரெண்டு பேரும் பை சைடில் இருக்கும்போது எஃப்ஐஐ வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதனோட இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து புல்லிஷாவே இருக்கு. ஸோ எஃப்ஐஐ வந்து இதே கண்டினியூ தான் பண்ணுவாங்க. ஏன்னா நேற்றையோட எஃப்எம்சிஎம்சி டேட்டாவும் வந்து இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதனோட எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டினியூவாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 23 ஜூன். ஸோ அதனோட பிசிஆர் பார்த்தீங்கன்னா 1.11 இருக்கு. ஸோ பிசிஆர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு புல்லிஷ் டில்ட் தான். ஸோ மார்க்கெட்டும் வந்து க்ரீனாக இருக்கிறதுனால ஒரு புல்லிஷ் டில்ட்டுங்கிறது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் பெயின் லெவல் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 24,100 இருக்கு. ஸோ அதாவது கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 68 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கு. ஸோ இந்த 68 பாயிண்ட் கீழே என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த பெயின் லெவலில் வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் சப்போர்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு டவுன்வர்ட் புல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு அப்ராலிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கீ கால்வாய் பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ இதை வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து இதுக்கு மேலே புல் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு பிஎஸ் வந்து அங்கே வந்து நிறைய கால்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வேற புட்டோவை பார்த்தோம்னா 24,000 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து பிஎஸ் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்ட்டு புல்ஸ் அங்கேருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ 24,000 நமக்கு வந்து 100 வந்து நமக்கு வந்து பெயின் லெவலாக இருக்கப்ப அங்கேருந்து 100 பாயிண்ட்ஸ் கீழே டவுன் வேர்ட் வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த லெவல்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 30th ஜூன். ஸோ அதனோட பிசிஆர் பார்த்தீங்கன்னா 1.14. ஸோ இதுவுமே வந்து ஒரு புல்லிஷ் டெல்ட் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வேற 0.66% பாசிட்டிவ் க்ளோஸ் இருக்கு. பிசிஆரும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மூமெண்ட் தான் காமிக்குது. ஸோ மேக்ஸிமம் பெயின் லெவல் பார்த்தீங்கன்னா 56,800, அதாவது கரண்ட் லெவல் வந்து 1,100+ பாயிண்ட்ஸ் வந்து கீழே இருக்கு. ஸோ இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பெயின் லெவலுக்குள்ள தான் இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மேக்ஸிமம் பெயின் லெவலை திரும்பி வந்து டச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு பை கால் எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கா இல்லை வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அந்த கேரக்டரிஸ்டிக் பேட்டர்னை பார்த்துட்டு உங்களோட என்ட்ரி எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லாசஸ் வந்து எஸ்எல் ஹண்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ கால்வாய். ஸோ 60,000 இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து பிஎஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே புல்ஸ் விட மாட்டாங்கன்ட்டு. ஸோ புட்டுவையை பொறுத்த வரைக்கும் 54,000 கரண்ட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா 2,000 பாயிண்ட்ஸ் கிட்ட கீழே இருக்கு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா புல் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க பிஎஸ்ஓ கிட்ட இருந்து ஆக்ஷன் எடுத்துட்டு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு உங்களோட என்ட்ரிஸ் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 24,168 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 117 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, அதாவது 24,285. செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 186 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, அதாவது 24,354. தேர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 240 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, அதாவது 24,408. ஸோ சப்போர்ட்னு பார்த்தோம்னா 34 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, 24,134. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 85 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, 24,082. ஸோ தேர்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து 171 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, 23,997. ஸோ இந்த தேர்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஆப்ஷன் செயின்லையும் பார்த்தோம். அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து புல்ஸ்க்கான டாமினன்ஸ் வந்து இருக்கு. ஆப்ஷன் செயின்லையும் அதுதான் அந்த லெவல் தான் மார்க் பண்ணியிருக்காங்கிறது. ஸோ இந்த லெவலை பார்த்துட்டு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுங்கிறத பார்த்துட்டு உங்களோட ட்ரேட்ஸ் இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 57,963 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 36 பாயிண்ட்ஸ்ல இருக்கு, அதாவது 58,000.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 114 பாயிண்ட்ஸில் இருக்குது 58,078. ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 167 பாயிண்ட்ஸில் இருக்குது 58,130. வேற சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட்ல இருக்குது 57,948. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 517 பாயிண்ட்ஸில் இருக்குது, அதாவது 57,447. ஸோ லாஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 1,618 பாயிண்ட்ஸில் இருக்குது, அதாவது 56,346. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணிருந்தும் பார்த்துட்டு உங்களோட என்ட்ரிஸ் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸோட கரண்ட் லெவல்னு பார்த்தோம்னா 77,409 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து 235 பாயிண்ட்ஸில் இருக்குது, அதாவது 77,645. செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 311 பாயிண்ட்ஸில் இருக்குது, அதாவது 77,721. தேர்டு பார்த்தோம்னா 782 பாயிண்ட்ஸில் இருக்குது, அதாவது 78,192. ஸோ சப்போர்ட்னு எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 265 பாயிண்ட்ஸில் இருக்குது, அதாவது 77,144. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 357 பாயிண்ட்ஸில் இருக்குது, அதாவது 77,052. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா 652 பாயிண்ட்ஸில் இருக்குது, 76,758. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டோட பிஹேவியர் எப்படி இருக்குது, நியூஸ் இம்பாக்ட் ஏதாவது இருக்கா, இல்லை வால்டிலிட்டி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட என்ட்ரிஸ் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட இம்பாக்ட், ஹை இம்பாக்ட் நியூஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு FOMC நியூஸ் இருந்துச்சு. அந்த நியூஸ் வந்து இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 12 o'clock முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் கிடையாது, நம்மளோட இந்தியன் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ அதனால தான் FI இன்வெஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் இருக்கிறதுனால நாளைக்கு யூஎஸோட ஹாலிடேங்கிறதுனால இதனோட ரிப்பிள் எஃபெக்ட் நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு கெயினாக இருந்தாலுமே 24,168 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,285. ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இன்னொரு நல்ல அப்ராலி பார்க்கலாம். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து சென்டிமெண்ட் மாத்திர மாதிரி எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு அப்ராலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். வேற பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து 57,964 இருக்கு. பேங்க் நிஃப்டியுமே இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் இருந்துச்சு, அதாவது 0.66%. ஸோ கரண்டாக பார்த்தீங்கன்னா 58,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வெறும் 36 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை டச் பண்ணிட்டு ஒரு மேக்ஸ் பெயின் லெவலான டவுன்வர்ட் வந்துட்டு மேலே போகுதாங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி பிரேக் ஆகுங்கிறத பார்த்துட்டு உங்களோட சைடை வந்து நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கான பண்ணிங்கன்னா உங்களோட வின்னிங் ப்ராபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வேற FIDA பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே இப்போ பையர்ஸாக மாறிட்டாங்க. கொஞ்ச நாளாக வந்து FI செல்லர்ஸாகவும் DA பையர்ஸாகவும் இருந்தாங்க. பட் இப்போ ரெண்டு பேருமே வந்து யூஎஸோட இம்பாக்ட் நியூஸ் வந்து நல்லா நமக்கு இந்தியன்ஸுக்கு பாசிட்டிவாக வரதுனால ரெண்டு பேருமே பையர்ஸாக மாறிட்டாங்க. ஸோ இதனாலேயே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பையிங் சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு FIயும் DAயும் பையிங் கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு அப்ராலி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேற செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. சர்வீஸ் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அப்ராலியில் இருந்துச்சு. ஸோ செக்டர்ஸ் வைஸ் பார்க்குறப்ப நாளைக்குமே வந்து எல்லா செக்டர்ஸுமே ஒரு ப்ராட் பையிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து உங்களோட நீங்கள் என்ன செக்டர்ஸில் இருக்கீங்க, என்ன ஸ்டாக் இருக்கீங்களோ அதை ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு அதனோட லெவல்ஸ் ட்ராக் பண்ணிட்டு என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களோட வின்னிங் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா லெவல்ஸுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லெவல்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு உங்களோட ட்ரேட்ஸ் எடுங்க. இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே ஒரு PDF எங்களோட டெலிகிராம் சேனலில் போடுறோம். அந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி ட்ரேடிங்.